நான் கூட சினிமா நடிச்சிருந்தாங்க. நானும் 30-40 வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன். 300 கூட நடிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களை பார்க்க வரும்போது நானும் மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி வந்து நிக்கலாம்ல. ஆனால் நான் இங்க வருகின்ற போது உங்கள் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் சகோதரனாக, திமுக தொண்டனாக, தளபதி ஸ்டாலின் அவருடைய அன்பு சகோதரராக உங்கள் முன்னால் நான் வந்து நிற்கின்றேன். இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, பார்க்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் பார்த்து ரசித்திருக்கிறீர்கள். உங்க வீட்டுல டிவியில நீங்க ஏதாவது ஒரு படத்துல என்ன நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான படம் பிடிக்கும். நான் நடிச்சிருக்க 300 படத்துல ஒரு சில படம் ஒரு சிலருக்கு பிடிக்கும். சிலருக்கு கரகாட்டக்காரன் பிடிக்கும், கரகாட்டக்காரன் பிடிக்கும். சிலருக்கு ஊமை விழிகள் பிடிக்கும். அவருக்கு ராஜாங்கம் பிடிக்குது. சிலருக்கு சிவப்பு பள்ளி பிடிக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்சார மின்சாரம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்க டிவியில பாத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப வேற பாக்குறீங்க. ஆனா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. இது மாதிரி வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைக்கும்? உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் எனக்கு வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன இருக்கு தலையில முடி நிறைய இருக்குமே, முடி வைக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிவில்ல. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முடி தளபதி கையில இருக்கு. இந்த ஆட்சின்ற முடி தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையில சிறந்த முறையிலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் இன்றைக்கு உலகம் பூரா பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காதது இந்த சிறுவர்களுக்கான டிஃபன் கொடுக்கிறது, காலையில சிற்றுண்டி கொடுக்கிறது. இன்னும் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. இன்னொரு 2 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கு. இந்த 2 ஆண்டு காலத்துல எண்ணற்ற நன்மைகள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் இந்த முறை இந்தியா கூட்டணி சார்பாக பிரகாஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்திலே நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை டெல்லிக்கு அனுப்பி வச்சீங்கன்னா தான் மோடியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியும். அந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நீங்கள் என்னை சந்திக்க பார்க்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது என்னை நீங்கள் ஆசையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக நேசிக்கின்றீர்கள். அந்த வகையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் 40 ஆண்டு காலமாக திரைப்படத்தில் எடுத்துக் கொண்டிருந்தாலும் 45 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக, கலைஞருடைய அன்பு தம்பியாக, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் நான் வந்து சந்தித்து இங்கே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். நீங்க என்ன பார்த்து, என்னுடைய படங்களை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் பிடிக்கும் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டு பிடிக்கும். சிலருக்கு வந்து நானும் விஜயகாந்த் நடிச்ச சிவப்பு மல்லின்ற படத்துல எரிமலை எப்படி பொறுக்கும், நம் நெருப்புக்கு இணைந்த உறக்கம், ரத்த சாட்டை எடுத்தால் கையை நெருக்கி இணைந்து பிடிக்கும் நானும் விஜயகாந்த் பாடலாம். அதே படத்துல ஒரு இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து எந்த பெண்ணும் சொந்தமை கொள்ளும், தொட்டுக்கொள்ள ஆசைகள் கொள்ளும், கர்நாடகார படம் பார்த்தீங்கன்னா மாறி என்ன மாறி என்ன ஒரு சோறு என்ன அப்படின்னு. சரி, இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துல கேட்டீங்கன்னா அது சோறும் கடலும் அந்த பொம்பள மனசுதாயா அப்படின்னு சம்சார மின்சாரத்துல பாட்டு. இளைய படத்துல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு. மனது வந்து மனது வந்து கோவில் சிறு கோவில்
எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன். ஆனால் எளிமையாக உங்களை பார்க்க வருகின்ற போது உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய சகோதரனாக, திமுகவுடைய தொண்டனாக எளிமையாக வந்து நான் உங்களோட வாக்கு செய்திருக்கிறேன். ஆனால் இத்தனை பேர் மக்கள் ஓட்டு போட்ட மோடி அவர்கள் மேக்கப்பா பேசுனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தேர்தலில் நம்முடைய பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.